அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதில் ஆண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் சொல்லிட்டு ஒரு திட்டம் அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அது யார் யாருக்கு போகிறதும் யார் யாருக்கு மாதம் 1000 ரூபாய் சொல்லிட்டு வரும்னு பார்க்கலாம். இன்னும் பல திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அது என்னென்ன திட்டம் சொல்லிட்டு இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அமைச்சர் தற்போது புதிய அறிவிப்பு வெளியே இருக்கு. அது என்னவென்றால் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை போல மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அறிவிப்பு தற்போது வெளியே இருக்குது. அதாவது என்னவென்றால் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை தொடங்குவதற்கு அரசாங்கம் புதுமை பெண் திட்டம் தொடங்கியிருக்காங்க. அதாவது என்னவென்றால் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் நீங்கள் அரசு பள்ளியில் நீங்கள் படித்துறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் உயர்கல்வி பயிலும்போது உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அரசாங்கம் செலுத்தி கொண்டு வருகிறார் சொல்லிட்டு புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அதே போல் ஆண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தரம் சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. இந்த கல்வியில் கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் பெண்களை போல ஆண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரும்னு சொல்லிட்டு அரசாங்கம் தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கல்வியாண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதற்கான விண்ணப்ப படிவங்கள்லாம் செய்யப்பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பெண்களுக்கு போல உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வரும்னு சொல்லிட்டு அரசாங்கம் கூறியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துங்க. நீங்கள் அடுத்தது 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டப்படும் சொல்லிட்டு தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது பேட்டி தந்திருக்காரு. அதாவது 2030க்குள் கிராம பகுதிகளில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டப்படும். 2024, 25க்குள் 1 லட்சம் வீடுகள் தலா 3.5 லட்சம் செலவில் கட்டி தரப்படும் சொல்லியிருக்காங்க. தற்போது கிராமப்புறங்களும் சரி நகர்ப்புறங்களும் சரி எதனா குடிசை வீடு யாருக்குன்னா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு மூலியமாக உங்களுக்கு 3.5 லட்சம் செலவில் உங்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டித்தரப்பட்டு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் வரும் நிதியாண்டில் 3500 கோடி செலுத்தப்படும். பயனாளிகளுக்கு சொந்தமான வீடு மனை இல்லாதவர்களும் இலவச வீட்டு மனை வீடு கட்டுவதற்கான தொகை வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தோடு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டு மனை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வீட்டு மனையும் வழங்கப்பட்டு வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு கூறியிருக்காரு. கண்டிப்பாக பார்த்துங்க. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன் நிறைய பேர் குடிசை வீட்டிலேருந்து இருந்தால் அவங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வீடியோ போடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்க்கலாமாங்க. இதற்கான ஒரு நிதி அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 100 நாள் வேலை என்று அழைக்கப்படும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 3300 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது மூலியம் உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஊதியம் உயர்வதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது மூலியம் உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் கண்டிப்பாக முடிவு கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தரப்புல கூறுகிறோம். அது மூலியம் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் அரசாங்கம் வெளியிட்ட உடனே நம்ம சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மூலியம் நீங்கள் நிறைய தகவல் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் சில பேருக்கு பட்டா சிட்டா தொலைந்து விட்டதால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துன்னு நீங்கள் தேவையான ஆகணும் என்னென்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் பண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் போதுமானது. உங்களோட பட்டா சிட்டை தொலைந்து விட்டது அவங்க கண்டுபிடித்து உங்களுடைய வாட்ஸ்அப் பண்ணுக்கு அனுப்பி வைக்க விடுங்க. அது மூலியம் உங்களுக்கு நிலத்திற்கான வரைபடம் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் பண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண போதுமானது. எஃப்எம் தேவைப்பட்டாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அது மூலியம் உங்களுக்கு அவங்க கண்டுபிடித்து உங்களுடைய வாட்ஸ்அப் பண்ணுக்கு அனுப்பி வைக்க போடுவாங்க. அது மூலியம் வில்லக சான்றிதழ் தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் பண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிலம் சார்ந்தாலும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் பண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அது மூலியம் அவங்க கண்டுபிடித்து உங்களோட வாட்ஸ்அப் பண்ணுக்கு அவங்க அனுப்பி வைக்க போடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.